Hey, hello people, this is Seda from Vitek channel. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷனோட பார்ட் 1 வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்ட் 2 பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அதில் வந்துட்டு சிங்கிள் வேர்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஆப்ஷன் ஏபிசிடியில் இருக்கும். அதுக்கு நடுவில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம வாட் இஸ் தி ஆர் ஓ நாட் அப்படின்றத எடுத்திருப்போம். இங்கே வந்து பார்த்தோம்னா 2 காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த 2 காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஸோ 3 ஆப்ஷன்ஸில் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபாலோ இருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷனில் அது இல்லையோ அதை தான் வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணிக்கிறீங்கன்னா லெட்டர்ஸ் விச் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்றத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா மட்டும் அடுத்தது போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது ஓ. ஸோ ஓ டு இ வந்து பார்த்தோம்னாக்கா ஓ இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி இ பார்த்தோம்னா இ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஆப்போசிட் லெட்டர்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது, கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது அடுத்த ட்ரை என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ஓஎல். ஸோ ஓஎல் ஆப்போசிட்டில் இருக்குன்னா எஸ் இட் இஸ். அது மாதிரி மற்றது பாருங்கள், இங்கே வந்துட்டு என்ன இருக்குது எல்ஓ, கரெக்டாக? ஸோ இதுவும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது இவி. ஸோ இஎன்வி ஆப்போசிட்டில் இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா ஆமாம் எஸ் இட் இஸ். இஎன்வி ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். அது மாதிரியே வி ஹேஸ் பிகம் இ, கரெக்டாக? ஸோ எல்லாமே ஆப்போசிட் ஈச் அதராக இருக்குது. என்ன பேட்டர்ன் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டும் வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதராக இருக்குது. ஸோ அதே பேட்டர்ன் எல்லாத்துலேயும் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தோம்னாக்கா ஏ ஆப்போசிட் லெட்டர் Z, கரெக்டு. ஸோ அது போலவே வந்துட்டு ஆருக்கு ஆப்போசிட்டில் ஐ, கரெக்டு. ஸோ என்க்கு ஆப்போசிட்டில் எம் இருக்கானா எஸ் இட் இஸ். அது மாதிரியே ஐக்கு ஆப்போசிட்டில் ஆறுனா எஸ் இட் இஸ். ஸோ அப்படியே வந்துட்டு ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஏன் தான் கிடையாது. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது சி தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ அப்படியே வந்துட்டு ஆப்ஷன் டி வந்து செக் பண்ணுங்கள். டீக்கு ஆப்போசிட்டில் ஜி இருக்குது. ஸோ அது போலவே எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹெச், அது போலவே ஆருக்கு ஆப்போசிட்டில் ஐ, ஏக்கு ஆப்போசிட்டில் Z. ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன் ஆகாத ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ அது போலவே வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இங்கே எடுத்த உடனே ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் லெட்டர்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ பி இருக்குது, பியை வந்துட்டு ஒய்யோட கம்பேர் பண்ணுங்கள். பிக்கு ஆப்போசிட்டில் ஒய் இருக்கானா ஆமாம் எஸ் இட் இஸ். அது போலவே எஃப்க்கு ஆப்போசிட்டில் யூ, கரெக்டாக? எஸ் இட் இஸ். அது மாதிரி எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் சி, கரெக்டாக? ஸோ அது மாதிரி எல்லா இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணோம்னா ஓக்கு ஆப்போசிட்டில் ஜே இருக்கானா இல்லை. ஸோ ஓக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது எல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆருக்கு ஆப்போசிட்டில் ஐ இருக்கான்னு பாருங்கள், எஸ் இட் இஸ். ஆருக்கு ஆப்போசிட்டில் ஐ இருக்குது. டீக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ஜி, கரெக்டாக? ஸோ டீக்கு ஆப்போசிட்டில் ஜி, எஸ் இட் இஸ். அது மாதிரியே விக்கு ஆப்போசிட்டில் இ இருக்கானா இருக்குது. விக்கு ஆப்போசிட்டில் இ. ஸோ அது மாதிரி ஆப்ஷன் டியை வந்து வெரிஃபை பண்ணோம்னாக்கா பிக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு கே இருக்கணும். ஸோ பிக்கு ஆப்போசிட்டில் கே இருக்கானா இருக்குது. அது மாதிரி ஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ் இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா ஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ் இருக்குது. ஸோ ஜேக்கு ஆப்போசிட்டில் கியூ இருக்கானா ஜேக்கு ஆப்போசிட்டில் கியூ இருக்குது. எஸ் அப்படின்னாக்கா இங்கே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது ஒரே இடம்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். சூஸ் தி ஆட் ஒன் அவுட். அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆப்போசிட் இது வந்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ சிக்கு ஆப்போசிட்டில் ஏ இருக்கானா கிடையாது. டபிள்யூக்கும் விக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே நியர்பையில் இருக்குது. எக்ஸும் ஜெட்டும் வந்துட்டு நியர்பையில் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே சம்திங் அடிஷனோ இல்லை நெகட்டிவ்லையும் இருக்குது. ஸோ சி வந்துட்டு ஏவாக மாறணும்னாக்கா 2 பொசிஷன்ஸ் மைனஸ், கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்னது -2. ஸோ அடுத்த 2 லெட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டபிள்யூ ஹேஸ் பிகம் வி -1, கரெக்டாக? ஏன்னா ப்ரீவியஸ் பொசிஷன். எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஹேஸ் பிகம் Z. எக்ஸ் வந்துட்டு ஜெட்டாக மாறிட்டுனா இட் இஸ் அடிஷன் +2. ஸோ இதே பேட்டர்ன் எல்லாத்துலேயும் ஃபாலோ இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வியில் வந்து பார்த்தோம்னா என் ஹேஸ் பிகம் கே, கரெக்டாக? என் வந்துட்டு கே மாதிரி இருக்குன்னா இட் இஸ் 1 2 3 -3. ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ இருக்குது. அடுத்து இப்போ இங்கே புதுசாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ இருக்குது. அப்போ வந்து அடுத்த ஆப்ஷனில் வந்து என்ன வருதுன்றதை பாருங்கள். டி ஹேஸ் பிகம் கியூ. ஸோ டி வந்து கியூவாக இருக்குன்னா 1 2 3 -3 ஃபாலோ இருக்குது, கரெக்ட்? ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்ச பேட்டர்னாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரியே ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், ஆர் ஹேஸ் பிகம் ஓ. ஸோ ஆர் வந்து ஓ இருக்குன்னா 1 2 3 -3. ஸோ இதுலேருந்து பார்த்தாவே தெரியுது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு -2 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஃபாலோ இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ எதுக்கும் வந்துட்டு எக்ஸாம் டைமில் போடும்போது இஃப் பாசிபிள் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு போட்டுருங்க. இல்லை டவுட்ஸ் இல்லை நான் மெத்தடில் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு கூட நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்ப்போம். ஸோ இனி வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வச்சு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத தான்
பார்க்க போகிறோம். ஸோ முன்ன வந்து ஆல்ஃபபெட்ஸ் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி இங்கே வந்துட்டு நம்பர்ஸ் பாருங்கள். இஃப் இன் கேஸ் நம்பர்ஸை வந்து டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அவங்களே வந்துட்டு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்பர்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, நம்பர்ஸை அப்படியே தான் வச்சு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு அந்த ப்ரொசீடிங் இன்டிமேஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நம்பர்ஸை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தா கிடையாது. ஏன்னா 4 ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு காம்பினேஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா ட்ரை டு ஆட் அந்த கொடுத்துருக்கூடிய இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 3 = 8, 8 + 7 வந்துட்டு 15, 15 + 8 வந்து பார்த்தோம்னா 23 கரெக்டாக. ஸோ அது மாதிரியே எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு 23 இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் 6 + 3 = 9, 9 + 9 = 18, 18 + 4 = 22 கரெக்டாக. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா 8 + 2 = 10, 10 + 7 = 17, 17 + 6 = 23. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 7 + 2, 7 + 2 = 9, 9 + 8 = 17, 17 + 6 = 23. ஸோ அப்படின்னாக்கா இங்கே சப்மிஷன் வந்து பார்த்தோம்னா ஏபிடிக்கு வந்துட்டு 23 இருக்குது, சிக்கு மட்டும் இல்லை. ஸோ அப்படின்னாக்கா ஆன்சர் ஷுட் பி சி கரெக்டாக. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 196, 528, 224, 360 இருக்குது. ஸோ இங்கே வந்து சப்மிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பாருங்கள். அப்படி பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து எனக்கு 36 இங்கே வந்துட்டு 9 தான் இருக்கணும் கரெக்டாக. ஆனால் இதே வந்துட்டு மற்றதில் வந்து பார்த்தோம்னாக்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 5 + 2 = 7, 7 + 8 = 15. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் வேரியேஷன்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பாருங்கள். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லையா மல்டிப்ளிகேஷன்ஸ், மல்டிப்ளைஸ் ஆஃப் எனிதிங் இல்லை டிவிஷன்ஸ் ஆஃப் எனிதிங் இருக்கான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸ்கொயர்ஸ் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர்ஸ் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஸோ 196 அப்படின்றது வந்து 14 ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா 528 இருக்குது. ஸோ 528 வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் இதுக்கு நியர்பையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 23 கரெக்டாக. 23யோட ஸ்கொயர் என்ன 529. ஸோ 23 ஸ்கொயர் -1 அப்படின்ற மாதிரி இருக்குது கரெக்டாக. இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 224 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா திஸ் இஸ் 15 ஸ்கொயர் -1. அது மாதிரியே 360 வந்து பார்த்தோம்னாக்கா 361 வந்துட்டு நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 361 it is 19 ஸ்கொயர். ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு என்ன 19 ஸ்கொயர் -1. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃபாலோ ஆகுது பேட்டர்ன் என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் வந்துட்டு அப்படியே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கரெக்டாக. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதில் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்கும்போது நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அடிஷனுக்கு பாருங்கள். அடிஷனில் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்துட்டு அடிஷனுக்கு பாருங்கள். அடிஷன் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 6ஆக இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 7ஆக இருக்கும். ஸோ அடுத்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா 8ஆக இருக்கும். ஸோ டிஃப்ரென்சஸ் வச்சு நமக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. ஸோ அதனால் அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம். 25 is 5ஓட ஸ்கொயர் கரெக்டாக. 5ஓட ஸ்கொயரு மீதி எல்லாம் பார்த்தோம்னா மீதி எதுக்குமே வந்துட்டு ஸ்கொயரோட பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ ஏதாவது மல்டிபிள்ஸான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஒரே யூனிக் ஃபீச்சர்னா 25 is a perfect ஸ்கொயர். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நாட் அ ஸ்கொயர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஆன்சர் என்னவாக இருக்கணும் ஆப்ஷன் டி கரெக்டாக. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இது வந்து நம்பர்ஸ் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் பேர். ஸோ வேர்ட் கிளஸ்டருக்கு வந்து எப்படி பார்த்தோமோ 2 கிளஸ்டருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்த்தோமோ அது மாதிரியே தான் நம்பர்ஸுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். 9 ஸ்கொயர் is 81 கரெக்டாக. ஸோ 9ஓட ஸ்கொயர் தான் வந்து 81. ஸோ 19ஓட ஸ்கொயர் is 361. 15 ஸ்கொயர் is 225. 14 ஸ்கொயர் it is 16. ஆனால் இங்கே என்ன இருக்குது 64. 64 is 4³ அப்போ வந்துட்டு இங்கே ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி கரெக்டாக. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 is proportional to 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 × 5 it is 10. 3ல் வந்துட்டு 23 வராது. ஸோ அடுத்து வந்து 5 × 11 it is 55. 4 × 9 it is 36. அப்போ இங்கே வந்துட்டு டிவிசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி குட் பி தி ஆன்சர் கரெக்டாக. ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னாக்கா 165, 115 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 134, 109, 77, 52, 88, 63. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 15. ஸோ அடுத்து இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னாக்கா நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 25 இருக்குது. ஸோ அது போல வந்துட்டு ஆப்ஷன் சி வந்து பாருங்கள். இங்கே என்ன இருக்குது
77 மைனஸ் 52. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன இருக்குது 25 கரெக்டாக. ஸோ அது போல ஆப்ஷன் டியில் வந்து 88/63 இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் வந்துட்டு 25 ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கரெக்டாக. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.